என்னடா ஒரு பழைய செட்டப்ல வந்து உட்காந்துருக்கீங்கன்னு பார்த்தா பெட்டி கடை ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க நிறைய பேர் நான் ரொம்ப நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சேலஞ்ச் ஒன்று சொல்லியிருந்தீங்க. அதாவது இந்த ஜோலோ சிப்பு அப்படி ஒரு சிப்பு இருக்கு, ரொம்ப காரமா இருக்கும், அது வாங்கி குடும்பத்தோட சாப்பிட்டு சந்தோஷமா இருங்கன்னு சொன்னீங்க. உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. ஹவெவர் ஜோலோ சிப் தேடி தேடி பார்த்தேன், மலேசியாவில் கிடைக்கல. ஆனா ஜோலோ சிப்பை விட மோசமான ஒரு சிப்பு கிடைச்சிருக்கு. சிப்ஸ் இது ஆக்சுவலி மாமி கோஸ்ட் பெப்பர் பிளாக் கிறிஸ்ப் லிமிடெட் எடிஷன். எந்த அளவுக்கு இது மோசமானதுன்னா பாருங்க, உள்ள இருக்கிற சிப்ஸ் வந்து எல்லாரும் சிப்ஸ் என்ன கலர்ல பார்த்துருப்பீங்க, ஒரு பொன் நிறமா ஒரு கோல்டன் ப்ரௌன்ல பார்த்துருப்பீங்க. இது வந்து கரையில கருப்பு சிப்ஸுங்க. யமதர்ம ராஜா கிட்ட இருந்தே பார்சல் வந்த மாதிரி ஒரு சிப்ஸ். அதை தான் சாப்பிட போறோம். நாங்கள் என்ன ஐட்டம் அதுக்கு தப்பிக்கிறதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க காரத்தை டக்குன்னு பச்சை பால் வெட்டும்னு, அதுக்காக பச்சை பால். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ரூட்டு ஜூஸு. ஒரு பழமெல்லாம் பத்தாது, எல்லா பழத்தையும் மிக்ஸ் ஃப்ரூட்டில் போட்டு அது ஒரு ஜூஸு. அது பத்தாதுன்னு இங்கே ஒரு கிரேப்ஸ் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கோம். அதுவும் பத்தாதுன்னு 3 பேருக்கு ஸ்ட்ராபெரி. எல்லாமே இப்போ தான் ஜஸ்ட் நவ் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தது. ஜில்ஜிலான்னு இருக்கு. அதான் ஸோ இது மட்டும்தான் இந்த இதில் வந்து குரூப்பில் டூப்பு. வளமை போல் நம்ம சொம்புல ஜலம் வச்சுருக்கோம். இப்போ என்னன்னா மெயினாக நான் தான் விளையாட போகிறேன். ஏன்னா இவங்க 2 பேருக்கும் சும்மா லைட்டாக காரம் அப்படின்னு சொன்னாலே ஆள ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு வயிறு புண்ணாகி போய் கிடக்கும். நம்ம தான் இதை ரிஸ்க் எடுத்து சாப்பிட போகிறோம். ஸ்டில் vlog சேனல்னு ஒன்று வந்துட்டோம். இதுக்கு மேலேயும் சும்மா நடிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல, அதுக்காக சின்ன சின்ன பீஸ் கொடுக்க போகிறோம். இதே மாதிரி ஒரு காரம் சாப்பிட்டு ஸ்வீட் சாப்பிட்ற ஒரு வீடியோ நாங்கள் பண்ணியிருந்தோம். அது இப்போ அந்த பழைய சேனலில் அதை நான் எடுத்துட்டேன், அதை ரிமூவ் பண்ணிட்டேன். அதில் உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா பழைய சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சிருக்கும். அதில் ஃபுல்லாக காரம் தின்னது நான். ஆனால் இத்தினூண்டு காரத்தை தின்னுபிட்டு இந்த சைடில் இருக்கிற அத்தனை ஸ்வீட் ஐட்டங்களையும் காலி பண்ணுனது ஒருத்தன். அவன் யாருன்னு அவனே தெரியும். அவனா மரியாதையாக கையை தூக்கிடு. அதான் கையை தூக்கிடு மரியாதையா, இல்லாட்டி இப்போ நான் போட்டு கொடுத்துருவேன். அந்த வீடியோ இப்போ இல்லை, அதனால இல்ல இந்த வீடியோல அதான் பண்ண போறாங்களா. நீயா கையை தூக்கிடு. இவன் தான் இந்த இருக்கானே, இவன் பார்த்த வேலை தான் அது. ஸோ இன்னைக்கு என்னென்ன பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நம்ம சிப்ஸை உண்போம். கொடூரா பிளாக் கோஸ்ட் பெப்பர், பேரை பாருங்களேன், கோஸ்ட் பெப்பர். அந்த ஃப்ளேமிங் ஸ்பைசி மேட்னஸ், பேரெல்லாம் நல்லா தான் இருக்கு. திறந்துருவோம். ரெடி வா, திறக்க போறோம். ஓ இங்க ஒரு மாதிரி காரமான பாருங்க, கலரை பாருங்க, கலர் மாதிரி இருக்கு. இந்த கலர்ல நீங்க பொட்டேட்டோ சிப்ஸ் எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? சான்ஸ் இல்லை. இதுல ரோட்ல இந்த பழைய தார் போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது கல் மிஞ்சும்ல, அப்படி இருக்கு கரடு முரடா. அம்மா வந்து அப்படி இருக்கா, இது அப்படி இல்லை, நாக்குல பட்டுச்சுன்னா ஒரு மாதிரியா இருக்கும். இதுல டேஸ்ட்டுன்னு ஒன்றும் இல்லைங்க. நக்குனா சும்மா ஒரு அந்த ஒரு ஜோக்கில் சொல்லுவாங்கல்ல, ஒரே புளிப்பு, நல்ல வேலை நான் அதை மிதிக்கலைன்னு. அது கொஞ்சம் கட்டியானா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கு. கொஞ்சம் புளிப்பா இருக்கு லைட்டா. சாப்பிட்டு பார்ப்போம். எதுக்கும் எல்லாம் ரெடியாக வச்சிருக்கேன், பயமாக தான் இருக்கு. சரி வந்துட்டோம். நான் சின்ன பீஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், பாவம் இல்லை நான். சத்தமில்ல நல்லா தங்க கடலை சாப்பிட்ற மாதிரி. ஸ்டார்டிங்ல அப்படித்தான் இருக்கும். மிஸ்டேக் சின்ன துண்டு போதும் நாக்குல படப்பட தெரியுது. சாப்பிட்றேன் நல்லா இல்லை வேணாம், அப்பதானே நம்ம இதை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஆமா அப்படியேதான். மிஸ்டி ரிஸ்க் எடுக்க விரும்பல. மிஸ்டி சொல்லுது சிப்ஸை பாவம் அம்மா பிள்ளைய பிரிச்சு சாப்பிடுங்க, இவ்வளோ ஐட்டம் இருக்குல்ல, இதை நான் பார்த்துக்கிறேன். இன்னும் போதாங்க இருக்கும் போல. லைட்டா அடிநாக்கு 2 சிப்ஸுக்கு எரியுது. எத்தனை திங்க முடியுதுன்னு பார்ப்போம். நானும் சேலஞ்சுக்கு ரெடி.
டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கு. லைட்டா இங்க இருந்து ஆரம்பிக்குது. ஜோலோ சிப் அளவுக்கு ரொம்ப மோசமெல்லாம் இல்லை போல இருக்கு. அப்படியா? ஆனா உரைக்குது. அடிநாக்கு லைட்டா எரியுது. நாம கொஞ்சம் உரைப்பு சாப்பிட்டு பழகுனதுனால இருக்கு. உரைப்பு சாப்பிடாதவங்களுக்கு கஷ்டம். என்னங்க இது செத்த பாம்பு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தாங்கலாம் உரைப்பு. முடிய போகுது. அவ்வளவுதானா? இதை போய் ஆகா ஓகோன்னு விளம்பரம் பண்ணீங்க. இதெல்லாம் வேற அப்ப வாங்கி நம்ம சாப்பிட்டது அது சரியான கஷ்டம். ஒரு வாழ்க்கை. நாங்க பழைய வீடியோவில் நல்ல கோஸ்ட் பேப்பர் இதே இதுதான், இதே பிராண்டில் நூடுல்ஸ் சாப்பிட்டோம். அது சரியான மாதிரி உரைப்பா இருந்தது. இது விளம்பரம் பண்ண அளவுக்கு இல்லைங்க. நான் டேஸ்ட் பாருங்க, இவன் திங்க ஆரம்பிச்சிட்டேன். உரைப்பு இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இல்லை, உரைக்குது நாக்கலாம். உதடு அப்போ என் நாக்கு மரத்து போச்சு போல இருக்கு. இது வந்து நீ நார்மலா சாப்பிடுற உரைப்பை விட குறைவா தான் இருக்கு. ஆமா, லேட்டா நெஞ்சரியுமா? நெஞ்சு மட்டும் இல்ல, இன்னொல்லாம் தெரியும். நான் கேட்ட அம்மாட்ட, ஒருவேளை லேட்டா நெஞ்சு எரியுமோன்னு கேட்க, நெஞ்சு மட்டும் இல்ல என்னென்னமோதான் எரிய போகுது. அப்ப ஜோலோ சிப்பால கூட நம்மள ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கு. காரம் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டோம். லைட்டா கண்ணெல்லாம் கலங்குது எனக்கு. அம்மாவுக்கு லைட்டா கண்ணு கலங்குது, ஆனா எனக்கு ஒன்றும் பண்ணல. இன்னும் ஒன்றும் இது வரைக்கும் ராஸ்கல் என்ன ஏமாத்திட்டே. நீ காரமா இருக்கும், அப்படி பார்த்து சாப்பிடுங்க, இப்படி பார்த்து சாப்பிடுங்க, பார்த்தாலே உங்களுக்கு ஒண்ணுக்கு வந்துடும். என்னடா பயமுடுத்துனீங்க? என்னடா அது? நானே சொல்றேன் ஒரே பிள்ளை. அவங்க சொன்னதை கேட்டு நான் பெரிய வேர்ல்ட்ஸ் டெட்லியஸ்ட் காரமான சிப்ஸ் சாப்பிட போறோம்னு டைட்டில் எல்லாம் யோசிச்சு தம்ப்நெயில் எல்லாம் யோசிச்சேன். சப்புன்னு ஃபெயில் ஆயிடுச்சு வீடியோ. இல்லன்னு சொல்ல முடியாது. இல்ல இல்ல வீடியோக்குன்னு வந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லையா? இவ்வளவு நேரத்துக்கு தண்ணி குடிக்கணும் கூட தோண மாட்டேங்குது. வேண்டாம், பச்சை மிளகாய் கொண்டு தரவா? நம்ம மத்தியானத்துல இப்ப கோழிக்கறி எல்லாம் சாப்பிட்டு முடியும் இருக்குமே பாய், அப்படிதான் இருக்கு. गाइस, ரம்ஸ்டிக் ஃபேமிலினாலே இதான் விதி போல இருக்கு. வீடியோஸ் எல்லாமே ஃபெயில் ஆகும். கவலைப்படாதீங்க. நான் காரத்தால துடிக்கிறத பார்க்க தானே ஆசைப்பட்டீங்க. அது இதுல நடக்கலைன்னா பரவாயில்ல. எங்க வீட்டுல பச்சை மிளகாயை கடிச்சாவது நான் துடிச்சு உங்களுக்கு காட்டுறேன். நீங்க நினைப்பீங்க துடிக்கிறதுல இவ்வளவு ஆர்வமா இருக்கானேன்னு. துடிச்சா உனக்கு பாட்டெல்லாம் வரும். நான் எதுக்கு தெரியுமா அதை சாப்பிட ஆசைப்படுறேன்? அதை சாப்பிட்டா தான் இதை சாப்பிட முடியும். லைட்டா தொண்டை கவுதடா. அம்மா பார்த்தாங்க, நம்ம எங்க ஒரே பிள்ளைன்னு சொன்னா இதெல்லாம் நமக்கு கிடைக்காது, ஒரு ஆக்டிங்க போடுவோம். உரைக்குது. யாரை ஏமாத்த பாக்க கண்ணை பாரு. உரைக்குது. என்ன உரைக்குது? இந்த உரைக்குன்னா நாக்கில் கொண்டேரம் நாக்கில் வச்சு ஊற போடுவோம். எங்க எதிர்கொண்டு இருக்கிற தாத்தா பார்த்து சிரிப்பாரு. வந்துட்டாங்கடா மறுபடியும். கொஞ்ச நாள் ஆளுங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதுல டேபிள போட்டு உட்காந்துருந்தாங்க. இப்ப மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்துருக்காங்க. நீ எதுக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துவாங்க. காரமா தான் இருக்கு, ஆனா அவங்க விளம்பரப்படுத்தின அளவுக்கு அந்த ஜோலோ சிப்பு என்னங்க ஜோலோ சிப்பு அதை விட காரமா இருக்குன்னு சொன்ன அளவுக்கு எல்லாம் இல்லை. ஆனா அந்த சொல்ற அளவுக்கு குறைப்பா தான் இருக்கு. பாருங்க, அவ்வளோத்தையும் சாப்பிட்டு முடிச்சு இவ்வளவுதான் மிச்சம் இருக்கு. இன்னமுமே அந்த பிரச்சனை ஆரம்பிக்கவில்லை. நாக்கில் கொஞ்ச நேரம் ஊற போட்டும் பார்த்தேன், அப்போயே ஆரம்பிக்க மாட்டேங்குது. இப்படி பண்ற வீடியோலாம் ஃபெயிலாக போனா அப்புறம் எப்படி நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர் எடுக்கிறது? இந்த கம்பெனி மேல கேஸ் போடல, நம்மளை ஏமாத்திட்டாங்க. கம்பெனி சொல்லணும் இது மனுஷனுக்கு செஞ்சது. இப்படி ஒரு கேவலம் எந்த vlog சேனலுக்கு பேசாம கொஞ்சம் மிஸ்டி பார்த்துச்சு. கிளவி பர்ஃபார்மன்ஸை போட்டுருச்சு, நம்மளும் பர்ஃபார்மன்ஸை போட்டால் தான் தருவாங்க போல இருக்கு. அவங்களுக்கு தெரியுமே நான் சாப்பிட்டேன். இப்படி ஒரு கேவலம் கொஞ்சம் இருக்கல, பேசிட்டு வந்துடுறேன். எதையாவது ஒன்று கொடுக்குறதே குறியா இருக்கு. பேர்பிளா இருக்கு, விஷம் இருதோ. அந்த டயலாக ஃபினிஷ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. எந்த சேனலுக்கும் இப்படி ஒரு கேவலம் வரக்கூடாது. அச்சா புச்சான்னு இதெல்லாம் நேற்று சூப்பர் மார்க்கெட்ல ஓடி ஓடி வாங்கினது எதுக்கு தெரியுமா? மிஸ்டி அது உரைப்பு தாங்க முடியாது. மிஸ்டி ஜூஸ் எடுத்தியா, கிரேப்ஸ் எடுத்தியா, யோகர்ட் எடுத்தியா, முக்கியமா பால் எடுத்தி, பால் வந்து இப்படி மடக்குன்னு குடிச்சு கீழே எல்லாம் ஊத்துமுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் மறந்துட்டோம், சாக்லேட். மிஸ்டி வந்து சொல்லுது, ஐயோ சாக்லேட் வாங்க மறந்துட்டோம், ஐஸ்கிரீம் வாங்க மறந்துட்டோம். அப்ப நான் சொல்றேன், பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அந்த காரத்தை ஒரு மாதிரி நான் தாங்குறேன். கேரமே வர மாட்டேங்குது. Guys, this video is a failure.
நீங்க ஒன்றும் பயந்துடாதீங்க, எங்களுக்கு இது அது நம்மளை பொறுத்த பழக்கப்பட்டது. வரைக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஃபெயிலியர் தான் பழக்கப்பட்டது. ஃபெயில் ஆகாம இருந்தா அது எப்படி ரெம்ஸ்டிக் ஃபேமிலி ஆகும்? ஃபெயில் ஆனாதான் அது ரெம்ஸ்டிக் ஃபேமிலி விளாக்கு. சரி, இந்த மானங்கட்ட சிப்பை தள்ளி வச்சுட்டு உங்களுக்காக எப்பயாவது எங்கேயாவது ஜோலோ சிப் கையில கிடைச்சா கண்டிப்பா அதை சாப்பிட்டு நான் அவஸ்தைப்பட்டு உங்களுக்கு சந்தோஷம் தருகிறேன். இப்போதைக்கு இதை சாப்பிட்றதுக்கு உதடாவது எரியணும்ல. கொஞ்சம் எரியிற காரமா இருந்தால் தான் இதெல்லாம் எடுத்து குடிக்கும்போது நல்லா இருக்கும். போதும். எதுல இல்லாதது இந்த பச்சை மிளகாயில இருக்கு. காரம்னா இப்படி தான் ஏறும். அது என்னங்க, ஒரு அண்டாவை காலி பண்ணி சப்புன்னு கிடக்கு, அதுக்குள்ள எவன்டாவே எங்க அது ஃப்ளேமிங் ஸ்பைசி ஸ்டிக்ஸ். இது பாலை குடிங்க டக்கு. ஃப்ளேமிங் அப்பதான் நீ உடை இல்ல பாலை குடிங்க. எரிய ஆரம்பிக்குது, ஸ்டார்ட் ஆகுது. இதில் போட்டிருக்காங்க cannot control challenge. Do you fear the ghost pepper? Take the dare and challenge. என்னடா ஒரு பேக்கெட் ஃபுல்லாக சாப்பிட்டு ஒத்த பச்சை மிளகா பண்ணுதுடா நீங்க சொன்ன வேலையை. நெருப்பு படமெல்லாம் போட்டு சும்மா அப்படியே மார்க்கெட்டிங்க பிச்சு இருக்காங்க, சப்புன்னு கிடக்கு. நான் இதை பார்த்துட்டு பயந்துட்டேன். தெரிஞ்சதுதான் என்ன எடுத்து நாக்கு வாய் முறைக்குது, வெடியுது. இது போதும், 2 தான் கடிச்சேன். அதுல வராது, இதுல வந்து. ஆமா, இருமல்லாம் வருது. பச்சை மிளகாய் ஆக இவ்வளோ ஐட்டம் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் ஏற்றுவான். காலில் போக வர மாதிரி இருக்கு. சரி சரி, இதில் குடி, பாலை குடி திறந்து. அப்ப இருந்து அம்மா மிஸ்டியும் குடி, உனக்கு காரமா இருக்கா பாலக்குடி, காரம் காதுல போக வருதா பாலக்குடி, நாக்கெல்லாம் எரியுதா பாலக்குடி, ஏன் இதெல்லாம் இருக்கேன் என்னோட முத பாலக்குடி, நீ திறந்தா தானே நாங்களும் குடிக்க முடியும். ஏறுது போதும் தம்பி. இது கொஞ்சம் எரியும் வயிற்றுல, வயிறு தொண்டை நெஞ்சு கொஞ்சம் கூட எரியலையா? கொஞ்சம் கூட எரியலையா நெஞ்சு? நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், எனக்கு எரிக்கல. இந்த ஒரே போட ஒரு பாட்டு பாடு. ஐயோ என்னங்க இது பச்சை பாலா? இந்த இதற்கு சாப்பிடு, சாப்பிடு சாப்பிடு. எனக்கு வாயல கரண்டி கூட எனக்கு இது வேணாம். அவசரத்துக்கு திறக்க முடியல. எனக்கு ஒரு ரேப்பு, எனக்கு இது வேணா, நான் ஒரு கிரேப்ஸ் எடுத்துக்கிறேன். பச்சை மிளகா செய்கிற வேலை. ஆமாம், பச்சை மிளகாய் தான். இதை போடு, இதை போடு, இதை போடு. பால் வாங்கணும் தரவா? இப்படிதான் சாப்பிடுவேன். சைடு ஆமா, எரியும். சைடு எரியுது. இந்த சாப்பிடுவேன். நீங்க நினைக்கல இவ்வளோ காரமா இருக்கிறது. இந்த டெத்லி சிப்ஸா? இல்லை இல்லை, பச்சை மிளகாய். ₹1 வாங்கணும் பச்சை மிளகாய். ஆமா, அது சரியான ஒரே பெண்ணு. கடிச்சு கடிச்சு வர சாப்பிட்ட நாக்கில் தேய், நாக்கில் தேய். இதையும் சேர்த்து சாப்பிட்டு இருந்தா பரவாயில்ல, தனியா சாப்பிடும்போது காரம் இறங்குது, காத்து விட டேமெல்லாம் திறந்தாய், மூக்குல இருந்து வருது. ஒரு சில பேர்
ஒரு சில பேர் இதை சாப்பிட்டு பாதியிலேயே முடியாது முடியலை அப்படின்னு வீடியோ போட்டாங்க. அதை பார்த்து இவ்வளவு ஐட்டங்கள் போய் நானும் ஏமாந்து போய் இது ஒன்று இது 6 ringgit, இது சாப்பிட்டா காரமாக இருக்குமுன்னு வாங்கின ஐட்டம் எல்லாம் 20 ringgit. எப்படி ஆனா சொன்ன அளவுக்கு உரைப்பு இல்லை, அவ்வளவுதான். ஃபெயிலாக போக இருந்த வீடியோவை பச்சை மிளகாய் கொஞ்சமாவது காப்பாற்றினது இவர் தான். எப்பயாவது ஃப்யூச்சரில் ஜோலோ சிப் கிடைச்சா உண்மையிலே வாங்கி பச்சை மிளகாயோட சேர்த்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாப்பா. இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தீங்கல்ல, தாங்க ஆளுக்கு ஒரு கடி கடிச்சிட்டு அந்த காரத்தோடையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேக் கேர், பாய்.